ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் ரசிகர்களும் செம்ம வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆளுநர் சில குழப்பங்கள் ஏற்படுத்தியிருக்காரு. அந்த நிறைய கேள்விகள் விஜய் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு. பெரும்பான்மை காமிச்சா மட்டும்தான் சிஎம் பதவி ஏற்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு நடக்கிறதா இருந்த சிஎம் பதவி ஏற்பு விழாவுக்கு சங்கீதா அவர்கள் வரதா ஒரு நியூஸ் இருந்தது. விஜய் அவர்களை டிவோர்ஸ் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அவரோட மகனுக்காகவும் மகளுக்காகவும் அண்டு சோபா சந்திரசேகராகவும் இவங்களுக்காக மட்டுமே சங்கீதா அவர்கள் வரத்தா இருந்தாங்களாம். அண்ட் இதுக்காக சென்னை வந்திருந்தாங்க. ஆனா இப்ப அந்த ஃபங்க்ஷன் டிலே ஆகியிருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணுவாரா இல்ல அகைன் திரும்ப கிளம்பி லண்டன் போயிடுவாரா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. பொதுவெளியில அண்டு மக்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சாலும் பட் குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் போய்கிட்டு தான் இருந்தது. ஆல்ரெடி சங்கீதா அவர்கள் அதை வெளிப்படையாவே கொண்டு வந்துட்டாங்க. இனிமே என்னால சேர்ந்து வாழ முடியாது, டிவோர்ஸ் தான் இதுக்கு முழு காரணம், நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு தனித்தனியாக வாழ தான் விரும்புகிறோம், ஏன்னா என்னால் இனிமேல் இந்த ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாக பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்காக நிறைய ரீசன்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை மக்கள் ஏற்றுக்கினாலும் பட் சங்கீதா அவர்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்தது. இருந்தாலும் இதெல்லாம் மனசில் வச்சுக்காம இப்போ விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை காமிச்சதுக்கு அப்புறம் அவரோட சிஎம் பதவி ஏற்பு விழாவுக்கு சங்கீதா அவர்கள் வரது மிகப்பெரிய விஷயம்தான். எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட மகனுக்காக மட்டும்தான். அவரோட மகன் தான் இவங்களை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க சைட்லேருந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்க கண்டிப்பா விழாவை மிகப்பெரிய அளவில் சிறப்பிக்கணும். ஆனால் ஆளுநர் நிறைய கேள்வி கேட்டு பெரும்பான்மையை எடுத்துருவாங்க, பெரும்பான்மை காமிச்சா மட்டும்தான் நான் அவங்கள சிஎம் பதவிக்கு அழைப்பு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சீக்கிரமே முடிவு கட்டணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிஎம் ஏற்பு விழாவுக்கு சங்கீதா அவர்கள் வரத்தா இருந்த விஷயத்தை பற்றி உங்க அப்படின்னு நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.